சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு வந்துன்னா 2 பேட்டர்ன்ல என்டிபிசில வந்து கேட்பாங்க. அது என்ன 2 பேட்டர்ன் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பீட் மேத் வந்து பேஸ்ட் கொஸ்டினா இருக்கும். ஸ்பீட் மேத்னா ஒண்ணு கிடையாது. வந்து ஸ்கொயர் பண்றது, இல்ல வந்து கியூப் பண்றது, இதெல்லாம் நம்ம நல்லா லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அது பேட்டர்ன்ல வந்து ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிட்டு போலாம். இன்னொரு பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்ஜிப்ரா பேஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சோ அல்ஜிப்ரா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். இந்த 2 பேட்டர்ன்ல அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, 19 into 9 சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 19 into 9. நம்ம 20 into 9 சிம்பிளா நான் வச்சுக்கலாம். 20 into 9 180 வரும். அதுல ஒரு 9 கழிக்க வேண்டாம். அப்ப 171 19 into 9 அப்ப 171. இதுல நம்ம மைண்ட்லயே போட்டுக்கலாம். அதுக்காக சொல்றேன். அடுத்து 31 into 10 இருக்கு. சோ 31 into 10 இதை நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். அப்ப 310 அப்படின்னு வரும். அடுத்து 32 into 11 இருக்கு. சோ 32 into 11 இருக்கு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அது நம்மளுக்கு தெரியும். 30 into 11 அப்படின்னு பார்த்தா 330 வரும். அதுக்கப்புறம் வந்து 11 இன்னும் 2 டைம் போடணும். அப்ப 22 ஆட் பண்ண வேண்டியது. ஆட் பண்ணோம்னா 352 வரும். இது பண்ணோம்னா 352. இங்க எல்லாத்தையும் பாருங்க. இங்க ஒரு பிளஸ், இங்க ஒரு பிளஸ். அப்ப மூணையுமே நம்ம கூட்டணும். 171 310 352 மூணையும் நம்ம கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 833 அப்படின்னு வரும். மேல வந்து 833. கீழே பாருங்க 233.25 into 2 போறாங்க. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 233 25 into 2 போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 466.5 வரும். இது வந்து என்னன்னா 50 கழிக்க சொல்றாங்க. அப்ப 467 இருந்து நம்ம வந்து 50 கழிச்சோம்னா 416.5 இருக்கும். சோ ஃபைனலா என்ன இருக்குன்னா மேல 833 இருக்கு, கீழே வந்து 416.5 இருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆப்ஷனை பாருங்க. இல்ல முழு நம்பரா இருக்கு. அப்ப என்னன்னா ஏதோ இது ப்ராப்பரா வந்து டிவைட் ஆக போகுது. 416 2ஆல இது பண்ணோம்னா 833. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதான் வரும். கொஸ்டின் லேர்னிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். பட் எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்றாங்க அப்படின்னு தான் இருக்கு. இது எவ்வளவு ஃபாஸ்டா கூட்டுறோம், எவ்வளவு ஃபாஸ்டா இதை மல்டிப்ளை பண்றோம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டோட வந்து டைம் டிஃபரன்ஸ் வேரி ஆகும். அதிகமா டைம் செலவு பண்ணா நிறைய கொஸ்டின் நம்ம லேட்டரா மிஸ் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, 2 மினிட்ஸ் சொல்லுவாங்க. மேத் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ்க்குள்ள ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த கொஸ்டினை கை வைக்கணும். இல்ல அது வந்து ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே என்ன அடுத்த கொஸ்டின் போயிடும். இதெல்லாம் எப்ப தெரிய வரும் அப்படின்னா, அதிகமான கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து ஓகே இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த லிமிட்டுக்குள்ள நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணா அதுக்காக தான் சொல்றேன்.